சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு மிகப்பெரிய பாடகர். வெண்கல குரல். அவர் குரலுக்கு ஈடாக இணையாக அவரோடு கோரஸ்லாம் பாடினா வேற சவுண்டுமே வெளியே வராது, யாருடைய குரலும் வெளியே வராது. அவர் பாட்டு தான் கின்னு நடிக்கும். விநாயகர் பாட்டெலாம் விநாயகனே வெவினையை வேற இருக்க வரலான்னு பாடினார்னா காலையில் படத்துக்கெல்லாம் எரிஞ்சிருவான். அதே போல் ஒரு சின்ன வயதில் இறந்து போயிட்டார் அவர், அது இருக்கட்டும். அவருடைய பாடல் என்று அழியாது. சினிமாவில் பாடின பாட்டும் சரி, ஒரு கொள்கை வைத்திருந்தார் அவர். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பொதுவாக இப்போ வேறு பாடல்களை சொன்னீங்கன்னா, இப்போ திருச்சி லோகநாதர் இருந்தால் அவருக்கு இந்த 2-3 பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்காங்க. டிஎம் சௌந்தரராஜனுக்கு பார்த்தா 2 பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தன்னுடைய தொழிலையே கொஞ்சம் பழக்கி விட்டுருவாங்க. அதே போல் சீர்காழி கோவிந்தராஜன் மகனாகிய சீர்காழி சிவசிதம்பரம் நல்லா பாடுவார். சீர்காழி சிவசிதம்பரம். ஆனால் சீர்காழி யோசிச்சிருக்கிறார், இந்த பாட்டு இப்போ என்னையை காப்பாற்றிருக்கு, ஆனால் வருங்காலம் அப்படி போகுமா, என் பையனை வெறும் பாட்டை மட்டும் நம்பி நம்ம வளர்க்க முடியுமா, இல்லை வேறு ஒன்றையும் கற்பிக்கணுமான்னு யோசிச்சு அந்த மூளை யோசிச்சு பாருங்கள். அவன் டாக்டருக்கு படிக்க வச்சார். டாக்டருக்கு படிக்கட்டும், நீ டாக்டராக படிச்சிரு, அதனுடைய பிழைப்புக்கு. பாட்டை படிச்சுக்கோ, அது அவன் கலைக்கு. கலை எனக்கு சோறு போடலை அப்படிங்கிறமா அந்த கூட அப்பா பட்ட கஷ்டம் நிறையா இருக்குது. உடனே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, சினிமாவிலையோ பொதுவிலையோ பெரிய வாய்ப்பு கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டு உண்டாக்கிக்கிட்டேன். அதே வாய்ப்பு நாளைக்கு உனக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை இல்லை. வரலாம், நீ பாட்டையும் மறக்க வேண்டாம், படிப்பையும் மறக்க வேண்டாம், நல்லா படிடா, நீ டாக்டர் ஆயிரு, டாக்டர் ஆகிக்க, அப்பா கூட வா, கச்சேரிக்கு வா, சொல்லித்தரேன் என்று பாடலை இவர் கற்பிக்க, அவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்க, இன்றைக்கு டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் என்று இருக்கிறார். அவர் மருத்துவமும் பார்க்கிறார், பாடவும் செய்கிறார். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். பிழைக்கவும் செய்யணும், கலையும் வளர்க்கணும். கலை 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 என்று இருந்தால் அப்புறம் பிழைக்க வழி இல்லாமல், கலையில் வாய்ப்பு இல்லாமல் போது பாருங்க. மனோரமா மகனுக்கு, நாகேஷ் மகனுக்கு, இன்னைக்கு பாரதிராஜா மகனுக்கு என்ன இருந்தது? கலைத்துறை புறக்கணித்தா வேற வாழ்க்கை இல்லையே, வேற பிழைப்பு இல்லையே என்று அங்கே ஆயிருக்காங்க. பார்த்தீங்களா? ஆக புத்திசாலித்தனம்ங்கிறது சீர்காழி கோவிந்தராஜன் இருந்தது.